எவ்வளோ பேருன்னு பாருங்க இந்த இடத்துல சிவலிங்கம் வந்து செஞ்சு இப்போ அந்த திரி வந்து கொளுத்துறாங்க விளக்கு. இந்த கடற்கரை பரப்பில் வந்து மண்ணில் சிவலிங்கம் செய்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து தங்களுடைய கைகள்னால வந்து கடற்கரையிலேருந்து பாருங்கள் சிவலிங்கம் வந்து செய்கிறாங்க. இந்தியாவில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. கணவனும் மனைவியும் வந்து சேர்ந்து இதில் இந்த சிவலிங்கம் செய்கிறாங்க. இன்றைக்கு இந்த கடற்கரை பரப்பெல்லாம் வந்து பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் இறந்தவர்களை வந்து நினைவு கூர்ந்து பிண்டங்கள் வைத்து தங்களோட கைகள்னாலே வந்து தீபம் வந்து காட்டுறாங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய இடம் இந்தியாவில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்னு சொல்லிட்டுனாலே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சிவன் கோவில்லாம் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும். சிவதலங்களில் முக்கியமான ஒரு இடமாக வந்து பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஐயப்ப யாத்திரையை வந்து முடித்து கொண்டு ஆலயங்களுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருச்செந்தூருக்கு போனாங்க நேற்றைக்கு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராமேஸ்வரம் சிவன் கோயிலுக்கு வருவோம்னு சொல்லி வந்திருந்தோம். வழிபாடுகளை மேற்கொள்வோம்னு சொல்லி ஒரு முறையாவது வந்து பார்க்கணும். என்ன ராமர பாதம் இருக்குது. இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிற ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த கடற்கரை பரப்பெல்லாம் வந்து பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் தமிழர்கள் மட்டுமில்லை ஹிந்தி பேசுகிறவங்க மலையாளி பேசுகிறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கடற்பரப்பில் நிற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்றைய நாளில் எல்லாருக்குமே சரி சிவதலங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த இறந்தவர்களை வந்து நினைவு கூர்ந்து பிண்டங்கள் வைத்து அவர்களுக்கு வந்து அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி அந்த கிரிகைகள் வந்து மேற்கொள்ளுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து இந்த கடற்கரை பரப்பில் நடக்கிறது வந்து காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் நீராடிட்டு இந்த கடற்கரை பரப்பில் வந்து மண்ணில் சிவலிங்கம் செய்து அதை வந்து தீபங்கள் காட்டி வழிபடுற அந்த முறையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்ததும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் வந்து சூரிய உதயம் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது எல்லாத்தையும் வந்து தொகுத்து இந்த காவலி வாயிலாக தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் சொல்லிச்சனால எல்லாருமே தெரியும் பாம்பன் பாலம் வாகனங்கள் போகக்கூடியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய புகையிரத கடவையும் இருக்குது. புதிதாக வந்து அமைக்கப்பட்ட புகையிரத கடவையும் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து இந்த காவலி வாயிலாக வந்து போகிறோம். யாரோட சரளம் வந்து புதுசாக பார்க்கணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள். இந்த கடற்கரை பகுதிகளில் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த இடங்களில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இது அந்த மாடுகள்லாம் வந்து நிற்கிது. அந்த புதுக்கடங்களுக்கு நிறைவே செஞ்சுட்டு அந்த இதெல்லாம் வந்து மாடுகளுக்கு வந்து வச்சு கொண்டு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த சிவலிங்கங்கள்லாம் வந்து செஞ்சு இதில் வந்து கொளுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூக்கள் எல்லாம் வச்சு வழிபட்டு ஊதுபத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்காங்க. பாருங்க சிவலிங்கம் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. பாருங்க சிவலிங்கம் வந்து செஞ்சு இப்போ அந்த திரி வந்து கொளுத்துறாங்க விளக்கு. இப்படி வந்து எல்லாருமே வந்து அதில் பாருங்கள் சிவலிங்கம் செய்கிறாங்க மண்ணில். இங்கே வந்து பாருங்கள் சிவலிங்கம் செய்து பூ வைத்து வழிபடுற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேருன்னு பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே பாருங்க கணவனும் மனைவியும் வந்து சேர்ந்து இதில் அந்த சிவலிங்கம் செய்கிறாங்க. இங்கே பாருங்க இந்த கடற்கரை அண்டிய பகுதிகளில் வந்து நிறைய பேர் பாருங்க ரெண்டு குளிச்சு பண்ணிக்கிறாங்க. குளித்து அந்த ஈர ஆடையோட அதாவது ஈர உறுப்போடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறது வந்து நாங்கள் காணக்கூடிய இங்கே பாருங்க. வா சிறப்பான ஒரு
சிவ வழிபாடுகளை வந்து நடக்கிறத வந்து இந்த பகுதிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே அதிகமாக வந்து ஹிந்திக்காரங்க. பாருங்க சூரிய வழிபாடுகளையும் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து பாருங்கள் கடற்கரை ஆண்டிய பகுதிகளில் இந்த பிதுக்கடங்களை வந்து நிறைவு செய்கிறத வந்து இதை காணக்கூடிய பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த கடற்கரை ஆண்டிய பகுதிகளில் பாருங்கள் இந்த வீதி பகுதிகளில் எவ்வளோ பேர் வந்து இருந்து இந்த பிதுக்கடங்களை வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வழிபாட்டுட்டு போயிருக்காங்க. பாருங்க சிவலிங்கம் வந்து செஞ்சு பூ வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விபூதி கொளுத்தி இதை பாருங்கள் இப்போ வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. பாருங்கள் இந்த 4 வளைவு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க எல்லாம் தண்ணிக்கு என்ன ஒரு விளையாட்டு தான். பயங்கரமாக வந்து அலையை அடிச்சு கொண்டு இருக்குது. இந்த பகுதியில் வந்து பாருங்க அப்படி இந்த கடற்கரை பகுதியை வந்து பாருங்க எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க இறந்தவர்களுக்கான அந்த கிரிகைகளை வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க. பிண்டம் வச்சு அந்த விஷயங்களை வந்து செஞ்சு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. கடற்கரை முழுக்க வந்து மக்கள்லாம் பாருங்க. பாருங்க ராமேஸ்வரம் சிவன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பாருங்க முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம். அந்த பக்கமும் முழுக்க வரிசையாக நிற்கிறாங்க, இந்த பக்கமும் முழுக்க வரிசையாக நிற்கிறாங்க. பாருங்க 2 பக்கமும் வந்து வரிசை தான்.
இங்கே பாருங்க அதிகாலையிலே வந்து பாருங்க எவ்வளோ பேர் வந்து வரிசையில் நிற்கிறாங்கன்னு சொல்லி. மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறும். 5 மணிக்கு பிறகு பொது தரிசனம் அனுமதிக்கப்படும். 5 மணி பிறகு வெளியில நிக்கிற ஐயப்ப சாமி எல்லாம் பாத்துக்கங்க. ஃப்ரீனா 5 மணிக்கு பிறகு. ஃப்ரீண்டா 5 மணி பிறகு. 5 बजे के बाद ताला उठ है. 4 बजे से 5 बजे तक दर्शन का टाइम टिकट. இந்த பக்கம் நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட். 50 ரூபா டிக்கெட். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் லைனே இல்லைன்னா 200 ரூபா டிக்கெட், அது முடிஞ்சுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட். இல்லை பாருங்கள் அதிகாலை 3 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. அதிகமாக நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரர் தான் அதிகமாக கோயிலில் வந்து நிற்கிறாங்க. இங்கே ஹிந்தி கதைக்கிறாங்களாம் கூட இந்த எந்த லைனப்பா இது? எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் நேற்று பார்த்தா திருச்செந்தூரில் அவ்வளோ பெரிய கியூ. இங்கே பாருங்க முழுக்க பாருங்க ஹிந்திக்காரர். இங்கே பாருங்க நெருக்கப்பட்டு இடிச்சு தள்ளி. நிற்கிறா கூட ஹிந்தியாக காய்க்கிறார். இடிச்சு தள்ளிக்கணும் போயிடும். இங்கே பாருங்க எல்லாம் குஜராத்தும் ஹிந்தியும். ரூபா ஸ்பெஷல் தரிசனம் வந்து செஞ்சவங்க இப்போ இந்த தெற்கு வாயில் கோபுரத்தால் வந்து வந்துருக்காங்க பாருங்க ஆக்கள் எல்லாம். என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன விளங்கல. பாருங்க எவ்வளோ கூட்டம் பண்ணி பாருங்க. எல்லா இடமும் லைன் தானே. வந்து பாருங்க ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளாம வந்து நிற்கிறோம். 50 ரூபா தரிசனம். பாருங்க எவ்வளோ தூரம் நடந்து கொண்டே இருக்கிறோம் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே. 50 ரூபா தரிசனம் கட்டி தரிசனம் பார்க்குறதுக்காக நடந்து கொண்டிருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எல்லாரும் எக்ஸசைஸ் பாருங்க சுத்துறாங்க.
நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்த நாங்கள் வந்து உள்ளே போய் எல்லாம் தரிசனம் எல்லாம் வடிவாக சிவருமான் லிங்கத்தை வந்து வடிவாக வந்து கும்பிட்டு விரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா லட்டை வந்து வடிவாங்க லட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி பாருங்கள். நல்லா எப்படி இருக்குது? நல்லா நெய் லட்டா? அது மீதி லட்டு தான் ஞாபகம் பாருங்க. நல்ல வாசம். இது அதுவும் வேண்டாம். இல்லை வேண்டாம். ஏதாவது அடிமை நல்ல நெய் போட்டு கிடையாது. இங்கே இருந்து இவ்வளோ ஜனங்களும் மருது இல்லைண்ணே இங்கே. அப்பா இங்கே சூக்கே நலின்னு போய்க்கலாங்க. இதுக்கு பைக்காரங்க வேறு எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே அந்த ஈர துணியோடையே அப்படியே போகிறாங்க. இங்கே பாருங்க. கடற்கரையில் சூரியன் உதிக்கின்ற அந்த காட்சி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முகிலுக்கு வந்து மறையுது. சூரியன் இப்போ தான் உதிக்குதா? இந்த கருப்பு முகிலுக்கே மறையுது. பாருங்க, உங்களுக்கு இங்கே சன்ரைஸ் காட்டுறேண்ணே. அப்போ என்ன யாழ்ப்பாணத்தில் சூரியனை ஊற்றிட்டா? குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து தங்களுடைய கைகள்னால வந்து கடற்கரையில இருந்து பாருங்க சிவலிங்கம் வந்து செய்கிறாங்க. இங்கே பாருங்க, சிவலிங்கம் செய்து அப்படியே அதில் வழிபடுறாங்க. அங்கே வருங்க, தங்களோட கைகள்னாலே வந்து தீபம் வந்து காட்டுறாங்க. இந்த இவங்களை பாருங்க, அப்படியே இங்கே பாருங்க எவ்வளோ பேர் தொடர்ச்சி அந்த பக்கங்களில் வந்து நாங்கள் இந்த வழிபாடை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இல்லை ராமன் அந்த அம்பு போன்ற ஒரு அமைப்பு வந்து குறிக்காங்க. பாருங்க, அம்பு போன்ற அமைப்பு வந்து குறிக்காங்க. பிறகு இருந்து பேர் நட்சத்திரங்களை வந்து கேட்டு ஐயர் வந்து அந்த கிரியை வந்து செய்கிறார். பாருங்க, தொடர்ச்சியாக பாருங்க அப்படியே கடைசியாக இருந்து செஞ்சுட்டே இருக்காங்க. குளிச்சு அப்படியே ஈர துணியோடையே அப்படி வந்துருந்து